உங்க வீட்ல நடக்கக்கூடிய சுப விசேஷங்களான திருமணம், வளகாப்பு, காதுகுத்து, பர்த்டே ஃபங்க்ஷன்னு எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, கேண்டிட் மூமெண்ட்ஸை நாங்க கேப்சர் பண்ணி தரோம். நம்ம கிட்ட லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு கேமராமேன்னு ப்ரொஃபஷனலா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் குறைஞ்ச செலவுல நிறைஞ்ச தரத்துல. உங்க வீட்டு விசேஷங்களுக்கு போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி தேவைப்பட்டுச்சுன்னா யோசிக்காம இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் என்னன்னா, ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாத பலன்களாகப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் எல்லா கிரகங்களையும் ஆராய்ந்து தெளிவாக உங்களுக்கோசரம் வெளியிடுறோம். அதனால நீங்கள் யாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ வேதனைகள், சோதனைகள், இதோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுலேயுமே விருச்சக ராசிக்காரங்க அதில் எக்ஸ்பர்ட். அப்போ உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏதாவது ரூபத்தில் என்னுடைய பதிவின் மூலியமாக நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்புற பாருங்க. அப்ப விருச்சக ராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ கும்பத்துல ராகு பகவான், மீனத்துல சனி பகவான், ரிஷபத்துல சூரிய பகவான், புதன் பகவான், மிதுனத்துல குரு பகவான், கடகத்துல செவ்வாய் பகவான், சிம்மத்தில் கேது பகவான். இந்த மாதம் 6ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து புதன் பகவான் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. அதே 6ஆம் தேதி கடகத்திலிருந்து செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. ஜூன் 15ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து பெயர்ச்சியாகி சூரிய பகவான் மிதுனத்துக்கு போறாங்க. இதுதான் இந்த மாதத்துடைய கிரக அடைவுகள். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 9ஆம் இடத்திலிருந்து நீச்ச கதியிலிருந்து பெயர்ச்சியாகி 6ஆம் தேதி சிம்மத்துக்கு 10ஆம் இடத்துக்கு போறாங்க. அப்போ உங்களுடைய ராசிநாதன் ஃபர்ஸ்ட் நேச்சத்திலிருந்து வெளியில வந்துட்டார். அது 10ஆம் இடத்துல இருக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் ஆகப்பட்டது 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நம்மளுக்கு அவப்பெயரோ, கடனோ, கஷ்டமோ, வீழ்ச்சியோ, குடும்பத்தில் மன அமைதி இல்லாம போறதோ, பிரச்சனைகள் உருவாகிறதோ, இது மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு எல்லாத்தாலையும் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு இந்த பீரியட்ல நடக்குமா அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ அதற்கு முன்னாடி இன்னொரு சில விஷயங்கள் சொல்லிக்கிறேன். இப்போ விருச்சக ராசிக்காரங்க, நீங்க செவ்வாயுடைய ஆதிக்கம் படைத்தவர்கள். எப்பவுமே உங்களை பார்த்தாவே ஒரு சிலர் பயந்துக்குவாங்க. நீங்க அன்பு இல்லாதவங்க, இரக்கம் இல்லாதவங்க, யார் மேலேயுமே பாசம் வைக்க தெரியாதவர்கள். ஒரு சொட்டு கண்ணீர் கூட உங்களுடைய கண்ணிலிருந்து கண்டிப்பா வராது அப்படிங்கிறது அடுத்த உங்களுடைய எண்ணங்கள். நீங்க அப்படிப்பட்டவர் அல்ல. எவ்வளவு பாசமாக இருந்தாலும் மனசுலேயே வச்சு அந்த பாசத்தை வெளிக்காட்டாமல் மனசுக்குள்ளேயே வச்சு வாழ்றவங்க தான் நீங்க. அது மனைவி மேலாகட்டும், மக்கள் மேலாகட்டும், உங்களுடைய பெற்றவங்க மேலாகட்டும். இது போக பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து இன்னைக்கு யாருமே பொறாமப்படாதவங்க யாருமே இல்லை. ஏன்னா உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறாங்க, உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு முன்னுக்கு வந்தாலுமே
நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுமே இறைவன் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு சதி செய்ய தெரியாது, துரோகம் செய்ய தெரியாது, அடுத்தவங்க கெட்டு போகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லவே இல்லை. இந்த மாதிரி நல்ல மனசில் வாழ்ந்தாலுமே உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் சில கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, சில பிரச்சனையில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, சில குழப்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, சில கடனில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ விருச்சிக ராசியில் 50% மெம்பர்ஸ் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அப்போ உங்களுடைய பிரச்சனை எப்போ சால்வ் ஆகும் அப்படின்னா, முழு கிரகமான சுப கிரகம் குரு பகவான் மனசு வைத்தால் மட்டும்தான் உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகும். அதுவும் அந்த குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதியும் 2ஆம் இடத்து அதிபதியும். அந்த குரு பகவான் மனசு வச்சாதான் உங்களுக்கு சால்வ் ஆகும். அப்ப அந்த குரு பகவான் இப்ப 8ஆம் இடத்துல இருக்கிறாரே, எப்படி எங்களுக்கு மனசை வச்சு அவர் நல்லது பண்ண போறாரு? அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால கெட்டது தானே நடக்கும். நீங்க நினைக்கிறது வாஸ்து. ஆனா அந்த குரு பகவான் நின்ன ஸ்தானம் புதனுடைய வீடு. அங்கே புதன் பகவானும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி ஆட்சி பெறப் போகிறார். அப்ப அந்த ஆட்சி பெற்ற இடத்தில் குரு பகவான் இருக்கும்போது அந்த குரு பகவானால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. அப்ப அந்த குரு பகவானால கண்டம், கடன், அவமானம், பிரச்சனைகள் இதெல்லாம் வருமா அப்படின்னா கண்டிப்பா வராது. அப்ப இதற்கு பதிலாக அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா திருப்பி போடுங்க, எல்லாமே யோகமாக மாறுகிறது. கடன் இருந்தா கடனை கட்டிடுவீங்க. இப்போ வண்டி வாகனம் கண்டிப்பாக வாங்குவீங்க. வண்டி வாகனத்தில் இருக்கக்கூடிய விபத்துகள் தவிர்க்கப்படும். நீங்க ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டு வெளிநாட்டுக்கு போக போறீங்க, அங்கேயுமே சம்பாரிச்சு நீங்க சாதனை பண்ண போறீங்க. அது மட்டும் இல்ல, அதே குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை, தனஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிகள் சாதகமாக இருக்கும். இதுவரைக்கும் வராத தடைப்பட்ட பணம் இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லைங்க, அதே இடத்துல அந்த குருவும் சூரியனும் இணையறாங்க. இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி. அப்ப அந்த குருவும் சூரியனும் இணையும் போது உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல மாற்றம் இந்த மாதத்தில் நடக்க போகிறது. பெரிய மனிதருடைய சப்போர்ட், தொழில் அதிபர்களுடைய வாய்ப்பு, உங்களுடைய பழக்க வழக்கத்தால் ஏதாவது ஒரு நன்மை. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பழக்க வழக்கத்தால ஒரு நன்மை நடந்ததாக சரித்திரமே இல்லை. ஆனா இந்த பீரியட்ல அந்த நன்மை நடக்க போகிறது. இதற்கு முன்னாடி நான் பாதிக்கு தான் பட்டிருக்கிறேன். நண்பர்னால, சொந்த பந்தத்தினால, பழக்க வழக்கத்தினால நான் நிறைய பாதிக்கப்பட்டுட்டேன். ரைட்டு, உண்மைதான். ஆனா இப்போ பழக்க வழக்கத்தால ஒரு நல்லது நடக்க போகிறது. அது போக நீங்க வெளிநாடு போவீங்க. வெளிநாட்டில் அந்த நாட்டுடைய சிட்டிசன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு போறீங்க. இப்போ போய் வெளிநாட்டில் எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அதே நாட்டில் சிட்டிசன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த பீரியட்ல இருக்குது. அதே நாட்டில் நீங்கள் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த பீரியட்ல இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தோட நீங்கள் சந்தோஷமாக மன நிம்மதியோடு வாழக்கூடிய வாய்ப்பும் இப்போ உங்களுக்கு வந்தாச்சு. ஏன்னா அந்த குரு பகவான் பார்க்குறாரு. அதே புதன் பகவானும் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே சூரிய பகவானும் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ இத்தனை கிரகங்களும் பார்த்து குருவும் பார்க்கறதுனால
கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது 4 மூலை 8 திக்கில் இருந்தும் ஏதாவது ரூபத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும். விருச்சிக ராசிக்காரங்களே, உங்கள் காட்டில் மழை தான், உங்கள் வாழ்க்கையில் வசந்தம்தான், மக்களால் சந்தோஷம், மனைவியால் திருப்தி, பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரப் போகிறது, சுபகாரியங்கள் நடக்கப் போகிறது. அது போக வேற மதம், வேற ஜாதி, வேற இனம், இவங்களுக்கு அந்த குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணு வந்து அதுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையிலேயே கல்யாணம் பண்ணிக்குவீங்க. அது மாதிரி சில சந்தர்ப்பங்கள் இப்போ நடக்கவிருக்கிறது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல சூழ்நிலை கண்டிப்பாக உருவாக போகிறது. உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு வந்து உங்கள் அம்மாவுக்கு உங்களுக்கு ஆகாம் பண்ணிடும், இல்லை சொத்து வாங்குறத தடை பண்ணிடும், வீடு கட்டான்ட்டு இருக்கிற அதையும் தடை பண்ணிடும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. இதுவும் ஒரு நல்ல பலன் தான். வீடு கட்டுவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, உங்களுக்கு அம்மாவுக்கும் நல்ல உறவுமுறைகள் உருவாகும், அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பிணிப்பிடிகள் கண்டிப்பாக தீரும், கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அப்போ டோட்டலாக இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய கிரகம் எதுனா, இந்த ராகு பகவான் காளி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ராகு பகவானுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க, காளகஸ்திரிக்கு போயிட்டு வாங்க. இது மாதிரி போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். அதுபோக குரு தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை அன்னைக்கு ஆலங்குடி போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா இங்கே பக்கத்தில் நவகிரகங்களில் குரு பகவான் இருக்கிறாங்க, தனிப்பட்ட முறையில் குரு இருக்கும் இடம் பார்த்து வியாழக்கிழமை நாளில் போய் கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். ஒரு வருஷத்துக்கு மறக்காமல் வியாழக்கிழமை நாளில் தட்சிணாமூர்த்தி கும்பிடுங்க, நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் எனக்கு ஜாதகத்தை அனுப்புகிறீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்த்து சொல்லணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஆனால் பார்த்து சொல்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 15 நாள் ஆகும். ஏன்னா எல்லோரும் ஜாதகம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் பார்த்து சொல்லணும். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டேப் போட்டு அவங்கள பார்த்து சொல்கிறதுங்கிறது அப்படி இல்லை, நல்லா இருக்காது. நானே உங்களுக்கு பார்த்து சொல்லணும், நான் பார்த்து சொல்கிறேன். ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருக்கிறவங்க அனுபவமுள்ள ஜோசியர்கிட்ட பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.